இப்போ அவன் வெளியில் சொல்லலை, எவ்வளோ நேரம் தான் நானும் வலிக்காத மாதிரியே நடிக்குதுங்கிற மாதிரி தான் சீனாவுடைய நிலைமை இருக்குது. இதை ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாடுங்க. இது ஒரு 2020 மாதிரி விளையாடக்கூடாது. இன்றைக்கே நான் வந்தேன், 2 ஓவர்லேயே நான் அடிக்கணும், இப்போயே நான் லாபம் பண்ணணும்னா அது இது இடம் இல்லை. இந்த மாதிரி அறிவிப்புகள் வர்ற நேரத்தில் நல்ல வேலைடா அப்பா நம்ம ரொம்ப ஏற்றுமதி செய்யலை, நம்மளுடைய பொருளாதாரம் பாதிக்காதுங்கிற மாதிரி. ரொம்ப அதிகமாக விழுந்தது வந்து ஐடி துறை பங்குகள் தான். இன்னும் அது இழந்ததை மீட்கவில்லை. நாம் இன்றைக்கி பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் 145 245 ஆகிட்டாரு. சீனாவின் மீது வரி. நீ அவல் கொண்டு வா, நான் வந்து உமி கொண்டு வரேன், 2 பேரும் ஊறி சாப்பிடலான்னா அமெரிக்கா ஒத்துக்க மாட்டான். இவ்வளோ நாள் வந்து அப்படி இருந்துட்டு தான் அவன் நினைக்கிறான். வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரியால் ஏற்பட்ட விளைவுகள் குறித்து பேசுவதற்காக பிரபல முதலீட்டு ஆலோசகரும் பொருளாதார அறிஞருமான டாக்டர் திரு சோமவல்லியப்பன் சார் அவர்கள் தான் நம்முடன் இணைஞ்சிருக்கிறாரு. வாங்க சார். வணக்கம். வணக்கம். கடந்த திங்கள் கருப்பு திங்களாக அமைஞ்சது. இந்திய பங்குச்சந்தையினுடைய சரிவால் வந்து முதலீட்டாளர்களுக்கு 19 லட்சம் கோடி இழப்புன்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் ட்ரம்ப்பினுடைய வரி விதிப்பு. இப்போ நிலவரம் எப்படி சார் இருக்குது? அடுத்து என்னவா இது இருக்குன்னு நினைக்கிறீங்க? ட்ரம்ப்போட அறிவிப்பு, முதல் அறிவிப்பு வந்த உடனே அமெரிக்க பங்கு சந்தைகள் பெரிய அளவில் விழுந்தது. அது விழுந்ததை தொடர்ந்து ஆசிய பங்கு சந்தைகள் அதை விட பெருசாக விழுந்தது. அதற்கு அடுத்து இந்திய பங்கு சந்தைகள் பெரிதாக விழவில்லை. விழுந்ததையும் அன்றைய தினமே கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிடுச்சு. 5% டவுனில் ஆரம்பித்து 3% வரைக்கும் தான் வீழ்ச்சி இருந்தது. 2% ரெக்கவர் பண்ணிடுச்சு அன்னைக்கே. அப்போவே இந்திய பங்கு சந்தைகள் ஒரு செய்தி சொன்னது, இது வந்து இப்போது அமெரிக்காவில் இருக்கிற பிரச்சனை தான், அது ஆசியாவுக்கும் பிரச்சனை தான், சீனாவுக்கும் பிரச்சனை தான், உலக பிரச்சனை தான், இந்தியாவையும் பாதிக்கும். ஆனால் மற்றவர்களை பாதிக்கிற அளவுக்கு இங்கே பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறது தான் அந்த 3% ஃபால் காமிச்சுது. அமெரிக்காவில் ஒரு நாள் வந்து டவ் ஜோன்ஸ் 4.8%, நாஸ்டாக் 12.25% ஒரே நாள். அது மாதிரி ஆசிய பங்கு சந்தைகள்லேயும் பெரிய வீழ்ச்சிகள். அது பல்வேறு நாடுகளில் ஜப்பான், வியட்நாம், தைவான், ஹாங்காங், சீனா. இது வந்து முன்பு இருந்த நிலைமையை விட இந்திய பங்கு சந்தைகள் இறக்கத்தில் இருக்கின்றன என்று தான் நினைத்து கொண்டு அப்புறம் ஒரு ரெக்கவரி வந்தது. அந்த ரெக்கவரி வந்து இவர் 90 நாள் தள்ளி வைக்கிறேன், உடனடியாக நான் இப்போ நடைமுறைப்படுத்தலை, சீனாவை தவிர மற்றவர்களுக்கு நேரம் கொடுக்குறேன்னு அவர் சொன்ன பிறகு பங்குச்சந்தைகள் வேகமாக இழந்ததை மீட்க ஆரம்பிச்சது. அந்த 19 லட்சம் கோடிலாம் பேப்பர் லாஸ் தான். அன்றைக்கே விட்டு வெளியேறினவங்களுக்கு தான் நஷ்டமே தவிர பெரும்பாலான ஊடகங்களில் பேசினவங்க, நான் உட்பட, இது வந்து ஒரு தற்காலிகமாக தான் இருக்கும், இந்தியாவுக்கு ஓரளவுக்கு பாதிப்பு குறைவாக தான் இருக்கும். ஒன்று, இந்தியாவுக்கு அவர் போட்டிருக்கிற வரி விகிதம் வந்து 26 தான். நம்முடைய ஏற்றுமதி அளவு குறைவுங்கிறது அந்த விதத்தில் வருத்தம். ஆனால் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அறிவிப்புகள் வர்ற நேரத்தில் நல்ல வேலைடா அப்பா நம்ம ரொம்ப ஏற்றுமதி செய்யலை, நம்மளுடைய பொருளாதாரம் பாதிக்காதுங்கிற மாதிரி அது ஒரு அளவுக்கு தான் இருக்குது. அதுலேயும் நம்மளுடைய மொத்த ஏற்றுமதியில் 18% தான் நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம். அமெரிக்காவிலேருந்து நம்ம அனுப்புறதை விட கம்மியாக தான் இறக்குமதி பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சூழ்நிலைகளால் இந்தியா வந்து அந்த பாதிப்புலேருந்து தற்காலிகமாக நல்லாவே மீண்டிருக்குன்னு சொல்லலாம். இப்போதைக்கு பெரும்பாலான பங்குகள் இழந்ததை திரும்ப எடுத்துக்கிச்சு. வேறு காரணங்களுக்காக இறங்கலாம். அமெரிக்க அதிபரினுடைய அறிவிப்புகள்னால் நடந்த பிரச்சனைக்கு அது திருப்பி சரி பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் கவனித்தவரை இந்த பங்கு சந்தை சரிவால் அதிகமாக பாதிக்கப்பட்ட பங்குகள் என்ன, அதிலிருந்து பாதிக்காத பங்குகள்லாம் எது சார்? அதாவது இன்னும் வந்து இந்த நிலைமை முற்றாக முடிந்து விடவில்லை. இது வந்து அதனால் இப்போவே ஒரு முடிவாக நாம் இப்போ பேசி கொண்டு இருக்கிற போதே மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒளிப்பதிவை எடிட் பண்ணுற போது இன்னும் மாற்றம் நடக்கும், வெளியிடுற போது இன்னும் மாற்றமாயிடும். ஒரு 5 நாள் கழித்து ஒருத்தர் பார்க்குற போது நம்ம பேசுவதே தொடர்பு இல்லாத இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நாம் இப்போதைக்கு என்ன நடக்கிறது என்பதை நம்ம பேச முடியாது. ஒட்டுமொத்தமாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன நடக்கக்கூடுங்கிறத இன்னும் ஒரு 3-6 மாத விண்டோ அப்படி வச்சு பேசினா. ரொம்ப அதிகமாக விழுந்தது வந்து ஐடி துறை பங்குகள் தான். இன்னும் அது இழந்ததை மீட்கவில்லை. கிட்டத்தட்ட டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் எல்லாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முன்னாடி வந்து 4500 இருந்தது. இப்போ அது 3200 சொச்சத்துக்கு தான் வந்திருக்கு. 3000 கீழே போயிட்டு 250 தான் ரெக்கவர் பண்ணியிருக்கு. அதால் ரொம்ப அதிகமாக ரெக்கவர் பண்ண முடியல. அப்போது இது நேரடியாக பாதிப்பு காரணமாக இல்லை. இப்போ இந்தியா வந்து செய்கிற ஏற்றுமதிகளில் மருந்து நிறுவனங்கள்
அதே மாதிரி சர்வீசஸ் இது எதுலேயுமே அடிப்படலை. மெர்கன்டைஸுக்கு தான் இவர் டேரிஃப் போட்டிருக்காரு, பொருட்களுக்கு தான். சர்வீஸ்க்கு இல்லைங்கிறதுனால ஐடி நிறுவனங்கள் டேரிஃபால் பாதிக்கப்படலை. அதே மாதிரி ஜுவல்லரி பாதிக்கப்படுது, டெக்ஸ்டைல் பாதிக்கப்படுது, மற்றதெல்லாம் பாதிக்கப்படுது. அந்த நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் தடுமாறும். அதில் வந்து பங்களாதேஷ் நம்மளை விட, வியட்நாம் நம்மளை விட எவ்வளோ கூட அவங்களுக்கு வரின்னா, அது பரவாயில்லையே, நமக்கு அது ஒரு வாய்ப்பாக கூட அமையும் அப்படிங்கிறதுனால இறங்காமல் திருப்பி ஏறிக்கிச்சு எல்லாம். இப்போ வந்து மதில் மேலே உட்காந்துருக்கு. நீ வந்து உள்ளே விழுந்தது எந்திரிச்சிச்சு, தப்பிச்சு எந்திரிச்சு மதில் மேலே உட்காந்துருக்கு. ஐடி ஏன் விழுந்தது எழுந்திருக்காமல் இருக்குதுன்னா, இது வந்து அமெரிக்கா தன்னுடைய தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிட்ட யானை மாதிரி, இவர் போடுற இந்த அறிவிப்புகள், வரி விதிப்புகள்னால அமெரிக்கர்களுக்கு தான் சிரமம். அங்கே விலைவாசி உயர்ந்துடும், அங்கே பணவீக்கம் அதிகமாகும், அதனால வட்டி விகிதங்கள் குறைக்கப்படாது, அதனால அது மேற்கொண்டு சிரமம் வருங்கிற மாதிரியெல்லாம் குழப்பங்கள் இருக்கிறதுனால, அந்த நிறுவனங்கள் அவர்களுடைய வியாபார அவுட்லுக்கை கட் பண்ணுறாங்க. அமெரிக்காவே சுமாராக இருந்தால் அமெரிக்க நிறுவனங்கள் எப்படி செலவழிக்க முடியும்? அமெரிக்க நிறுவனங்கள் கையில் ரொம்ப இருந்தால் எதை செலவழிப்பாங்க, பணம் குறைவாக இருந்தால் எதை செலவழிப்பாங்கங்கிறது நமக்கு வந்து முன் அனுபவம் இருக்குது. அதுலேருந்து பார்த்தா டிஸ்கிரிஷ்னரி ஸ்பெண்டிங்னு தகவல் தொழில்நுட்பத்தில் மேம்பாடு செய்கிற செலவுகளை தான் அவங்க குறைப்பாங்க. அதனால ஐடி நிறுவனங்கள்லாம் பாதிக்கப்படும் என்கிற ஒரு அனுமானத்தின் பேரில் இப்போதைக்கு ஐடி நிறுவனங்கள் ஏறலை. இப்போ காலாண்டு முடிவுகள் கூட வந்தது, அவ்வளோ மோசமாக இல்லை. ஆனாலும் கூட எதிர்காலம் எப்படி இருக்குமோங்கிற ஒரு பயத்தில் ஐடி நிறுவனங்கள் ஏறாமல் இருக்குது. இன்னும் அதே நிலைமையில் இருக்குது. மற்ற நிறுவனங்கள் பெரும்பாலும் அவை இழந்ததுலேருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கின்றன. அடுத்தடுத்து வர்ற கார்ப்பரேட் ரிசல்ட்ஸை பொறுத்து, இந்தியாவினுடைய போக்கை பொறுத்து, அப்புறம் உலக போக்குகளையும் பொறுத்து. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் பண்ணியிருக்கிறது வந்து டேரிஃப் மட்டும் இல்லை, இவர் இப்போ நாம் இன்றைக்கி பேசி கொண்டு இருக்கிற நேரத்தில் 145 245 ஆக்கிட்டார். சீனாவின் மீது வரியை 245%ங்கிறாரு. அதனால் இது ஏதோ ஒரு விளையாட்டு போல், ஒரு ஏலம் போல் இருக்கார். 10ன்னு ஆரம்பித்து 20ன்னு சொல்லி 45 55 75 125 245 இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா? அமெரிக்க நிறுவனங்கள் எவ்வளோ பாதிக்கப்படும்? இப்போ நீங்கள் கேட்டதில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள் டெஸ்லாவும் ஆப்பிளும். அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய நிறுவனங்கள் ரெண்டும் சீனாவில் வந்து உற்பத்தி பண்ணி அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு கொண்டு வர்றாங்க, வெளிநாடுகளுக்கும் கொண்டு வராங்க. அதன் காரணமாக அவங்களுடைய வியாபாரம்லாம் குறைஞ்சிரும் போட்டிருக்கு. இந்தியாவில் இருக்கிற ஆப்பிள் ஃபோன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். இப்போ மற்ற நாடுகள் இந்த சீனாலேருந்து வந்தால் ரொம்ப வரி ஆகிடுமேன்னு சொல்லி பயம். அவங்களுக்கு அந்த இதுவும் கொடுக்கல, 90 நாள் விண்டோவும் கொடுக்கல. அதனால் அமெரிக்காவுடைய பெரிய நிறுவனங்கள் பாதிக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது. அதனால் இன்னமும் வந்து வானம் விட்டெரிக்கலை, மேகங்கள் சூழ்ந்து தான் இருக்குது. இது வந்து மழையாக கூட்டமாக கலைஞ்சி போயிடுமான்னு தெரியலை. ட்ரம்ப்பு பரவாயில்ல 90 நாள்னு சொல்லிட்டாரேன்னு நினச்சோம், இப்போ திருப்பி 245ங்கிறாரு. இது வந்து சீனா சும்மா தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை எடறி விடுற மாதிரி. ஏன்னா அமெரிக்கா நிறைய கடன் வாங்கியிருக்கிறாங்க சீனா கிட்டேருந்து, சாதாரணமாக பார்த்தா. ஆனால் ஆக்சுவலாக கடன் இல்லை, அவங்களுடைய அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் நிறைய பத்திரங்களை வெளியிடுறாங்க, நம்ம எஃப்டி மாதிரி. இப்போ எஃப்டினா என்ன, என்கிட்ட இருக்க பணத்தை கொண்டு போய் நான் பேங்க்கில் போட்டேன்னா, பேங்க்கு பணத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுக்குறான். நான் அந்த மாதிரி ஒரு 1,00,000 ரூபாய்க்கு சர்டிஃபிகேட் வச்சுருந்தேன்னா, பேங்க்குக்கு என்கிட்ட கடன் வாங்கியிருக்க மாதிரி தான். நான் கேட்குற அன்றைக்கி எனக்கு திருப்பி கொடுக்கணும். எனக்கு 7% வட்டி. நான் ஆனால் 1,00,000 ரூபா கடன் கொடுத்துருக்கேன். அது மாதிரி ஃபெடரல் ரிசர்வ் வந்து வெளியிட்டு இருக்கிற பாண்டையெல்லாம் ஜப்பானும் சீனாவும் நிறைய வாங்கி வச்சுருக்காங்க. அப்படின்னா இவங்ககிட்ட கடன் வாங்கி அது பொழைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அப்படிப்பட்ட ஆளை போய் நீங்கள் எட்டி உதச்சின்னா அவன் என்ன பண்ணுவான், எனக்கு உன் கடன் பத்திரத்தையெல்லாம் வச்சுக்கோ, எனக்கு பணத்தை கொடு, இல்லைன்னா நான் மார்க்கெட்டில் எவன் கேட்குறானோ அவனை கொடுத்துட்டு போகிறேன், கம்மி விலைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க விற்க ஆரம்பித்தாங்கன்னா, பாண்டு மார்க்கெட்டில் குழப்பம் ஏற்பட்டதுன்னா, அது அமெரிக்க பொருளாதாரம், அமெரிக்க சந்தைகள், அதன் காரணமாக உலக பங்கு சந்தைகள் இந்தியா உட்பட திரும்பி ஒரு ஆபத்து வர இன்னமும் அந்த கத்தி தொங்கிக்கிட்டு தான் இருக்குது. அது இன்னும் நவரல. இப்போ நீங்கள் சொன்ன அந்த பதிலிருந்து ஐடி துறைகள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க சார். இது வந்து ஐடி ஊழியர்களை பணி நீக்கிற அளவுக்கு வரை செல்லுமா, வாய்ப்பு இருக்காது? இப்போதைக்கு அப்படி பண்ண மாட்டாங்க, எடுத்த உடனே பண்ண மாட்டாங்க. ஆனால் அவர்களுடைய முதல் காலாண்டு 2ஆம் காலாண்டுலாம் அவங்க லாபம் குறைய ஆரம்பிச்சதுன்னா, வேலையே இல்லைன்னா கொஞ்சம் பேரை பெஞ்சில் வைப்பாங்க. அப்புறம் அதிக சம்பளம் இருக்கவங்கள எடுக்குவாங்க. மற்ற எந்த நிறுவனங்களை விட ஐடி நிறுவனத்தில் இது அடிக்கடி நடக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். பங்குச்சந்தையினுடைய அந்த நிச்சயமற்ற தன்மை வந்து இன்னும் தீவிரமாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதை கொஞ்சம் இன்னும் விரிவாக சொல்ல முடியுமா? பங்குச்சந்தை வந்து இப்போது அது வந்து பல கனெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த லைட் எரியறதுக்கு, அந்த லைட் ரொம்ப பிரகாசமாக எரியணும்னா ஏகப்பட்ட கனெக்ஷன் கொடுக்கணும். 4-5 சிலிண்டரை கழட்டி விட்டால் அது வந்து வெளிச்சம் குறைஞ்சிரும். அப்படி வந்து இந்தியாவினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, அவங்க தொடர்ந்து 6.5% வளர்கிறாங்களா,
பணவீக்கம் குறையுதா? இப்போ வட்டி விகிதங்கள்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2 முறை 1/4% கட் பண்ணிட்டாங்க. அது உதவி. இப்போ அடுத்து பார்ப்பாங்க வந்து டூ வீலர் நல்லா வியாபாரம் நடக்குதா? வீட்டு கடன்லாம் நல்லா போகுதா? வந்து பொருட்கள்லாம் மக்கள் நல்லா வாங்குறாங்களா? நிறுவனங்கள் நல்லா லாபம் பண்ணுதா? அப்படின்னா, இப்போ உலக லெவல்ல எல்லா இடத்துலயும் பிரச்சனைப்பா. இந்தியா மட்டும் நல்லா இருக்கு அப்படின்ன உடனே, அந்நிய முதலீட்டாளர்களே இந்தியாக்குள்ள வர ஆரம்பிச்சுருவாங்க. இப்பவே கூட சில பேர் சொல்றாங்க, "வி பெட் ஆன் இண்டியான்னு" சொல்றாங்க. ஸோ அப்படி ஒரு சான்ஸ் என்னன்னா, திடீரென்று எல்லாரும் இந்தியா பக்கம் திரும்பி இந்தியா கொஞ்சம் சரியா இருந்துட்டா, இப்போவே நம்ம அமெரிக்காவினுடைய துணை அதிபர் இந்தியா வர்றேன்னு இருக்காரு. குடும்பத்தோட வராரு, பிரதமரோட இருக்க போறாரு, ஹாலிடேக்கு வர்றாரு, பேச்சுவார்த்தை பண்ண போறாங்கன்றாங்க. இப்போ அமெரிக்காவோட ஒரு ஒரு சண்டை போடலாம், இல்லைன்னா பேசி சமாதானம் ஆகலாம் அப்படின்னா, முதல்ல சமாதானம்ங்கிற ஒரு நடவடிக்கை எடுத்தது இந்தியா தான். அவர் வந்து இப்போ 75 நாடுகள் சமாதானம் ஆயிட்டாங்க. ஏன் இன்னும் வந்து என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வர்றேன்னு சீனா சொல்லல? அந்த கோபத்தில தான் 245 ஆக்குங்கிறாரு. அத நம்ம மீன் பண்ணல. பட் சொல்லணும்னா என்னன்னா, அவரு ஒரு ஈகோ அவருக்கு இருக்கு. அமெரிக்கா தானே பெரிய நாடு. அமெரிக்கா தானே பெரிய இது. நம்மள்ட்ட தானே வியாபாரம் பண்ணி இவனுங்க பிழைக்கிறானுங்க. இவன் என்ன நம்மளுக்கு பதிலுக்கு பதில் இவன் பண்றான். அட்றா அவனேன்ற மாரி இருக்காரு. இந்த முரட்டுத்தனத்துக்கு வந்து சரியான பதில் வந்து என்னன்னா, "என்னண்ணா இப்படி போய் சொல்றீங்க? நான் குடுக்குறேன் நீங்க என்னண்ணா என்ன வாங்கிக்கணும்னு சொல்லுண்ணா நான் வாங்கிக்கிறேன்." குடுக்கதான் இந்த மாதிரி ஒரு பேச்சு தான் வந்து இந்தியா வந்து, அவன் 500 பில்லியனுக்கு எங்களுக்கு நீங்க வியாபாரம் பண்ணணும். என்கிட்ட நீ கச்சா எண்ணெய் வாங்கிக்கணும். என்கிட்ட நீ போர் விமானங்கள் வாங்கிக்கணும்னா, பார்க்கலாம் பேசுவோன்ட்டு வந்திருக்காங்க. இன்னும் முடிவு பண்ணல. இது வந்து செப்டம்பர் வாக்குல இந்த பைலேட்டரல் அக்ரீமெண்ட்ஸ்ன்னு இருக்கு. 2 நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை பண்ணி, எத வாங்குறது, எத குடுக்குறதும்பாங்க. நம்மகிட்ட இருக்கிற டீம் செம்ம டீம் அவங்க. ஜெய்சங்கர், பியூஷ் கோயல், அப்புறம் பிரதமருக்கு இருக்கிற மதிப்பு, இது எல்லாம் சேர்ந்து ஒரு உறவு எல்லாம் வச்சு பார்த்தா, அ ஒரு வலுவா தான் நமக்கு வந்து நட்டம் வர்ற மாரி அவங்க வந்து டிஸ்கஷன் பண்ண மாட்டாங்க. ஆனா, எதையுமே குடுக்காம, "நீ அவல் கொண்டு வா, நான் வந்து உமி கொண்டு வரேன். 2 பேரும் ஊதி சாப்பிடலாம்னா" அமெரிக்கா ஒத்துக்க மாட்டான். இவ்வளோ நாள் வந்து அப்படி இருந்துட்டு தான் அவன் நினைக்கிறான். உண்மையோ பொய்யோ அவன் ஏமாந்து தான் நினைக்கிறான். இப்போ கொஞ்சம் முழிச்சுக்கிட்ட மாரி அவன் ஆர்ப்பாட்டம் பண்றபோது, நாம கொஞ்சம் விட்டு குடுக்காம பண்ண முடியாது. அதில எது பாதிப்பு இல்லாம விட்டு குடுக்கலாங்கிறது வந்து சண்டை போட்டா நடக்காது. இப்போ ஐரோப்பிய யூனியனே அவங்ககிட்ட இறங்கி வந்துட்டாங்க. ஜப்பான் இறங்கி வராங்க. ஆஸ்திரேலியா இறங்கி வராங்க. எல்லாரும் இறங்கி வராங்க. சீனா வேற ஒரு பக்கம் ஆள் சேர்க்க முயற்சி பண்ணுது. தைவான், வியட்நாம் எல்லாம் போய் சுற்றுப்பயணம் பண்ணி, நமக்கெல்லாம் நிறைய போடுறான்டா, நம்ம அவன் கைய முறுக்குவோன்றாங்க. இது எங்க போய் முடியுமோன்னு தெரியல. இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனா, மொத்த உலகத்துக்கும் பெரும் பிரச்சனைகள் வந்ததுன்னா, அது இந்தியாவையும் பாதிக்கும். அதனால தான் நம்ம அன்சர்டனிட்டிங்கிறோம். நம்ம ஒரு தனி தீவா இருக்கோம். பெரிய சுனாமி அலை வந்தா தீவையும் அடிச்சுன்னு போயிடும். அதத்தான் அன்சர்டனிட்டி. இப்ப அது மாரி ட்ரம்ப்பும் வந்து வரிய நீங்க சொன்ன மாரி வரிய உயர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சீனாவும் வந்து பதிலடி குடுத்துக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த மோதல் வந்து ஆசிய பங்குச் சந்தை வந்து எப்படி சார் இருக்கும் எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல? இது வந்து சிரமம் தான். இப்போ அமெரிக்காவுக்கு தேவையான பல இடுபொருட்கள் அங்க கிடைக்காது. அவர் சொல்லியிருக்காரு, நான் கம்ப்யூட்டர் சிப்ஸுக்கு, ஆ லேப்டாப்புக்கு, ஃபோனுக்கெல்லாம் வந்து நான் வரி போடலங்கிறாரு. எவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஏற்புடையதா இருக்கும்? இப்போ நீ உனக்கு சௌரியமானதுக்கெல்லாம் நீ வரி இல்லன்ற. உனக்கு அவசியம் இல்லாததுக்கெல்லாம் நீ கூட வரி போடுவேன்ற. இப்போ நீ சொல்ற மாரிலாம் நான் கேட்க மாட்டேன்றது தான் சீனா. ஆனா சீனா என்னன்னா, ஒரு வலிமை இழந்த நிலையில அடி வாங்குறான் அவன். அவனுடைய ஆக்சுவலா அவனுடைய ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப படுத்து போச்சு. அவங்களுடைய பங்குச் சந்தையும் படுத்து போச்சு. அவங்களால அவங்களுடைய ஒரு 8, 10% வளர்ந்து கொண்டிருந்த பொருளாதாரம் சீனால வந்து 4 1/2, 5% ஆயிடுச்சு. 2% கூட சமயத்தில டச் பண்ணி திருப்பி மேல வந்திருக்கான். அவன் எப்படியாவது அத நல்லா கொண்டு வரலான்னு பார்க்கிற பொழுது, அமெரிக்கா 2 அடி அடிக்கிறான் அவன. இப்போ அவன் வெளியில சொல்லல. எவ்வளோ நேரம் தான் நானும் வலிக்காத மாரியே நடிக்குதுங்கிற மாரி தான் சீனாவுடைய நிலைமை இருக்கு. அவனுக்கு வந்து பொருளாதார சிரமங்கள் ஏற்பட்டிருக்கிற நிலைமையில இப்படி பண்ணிட்டாங்களே! அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில இருக்கான். ஆனாலும் அவன் பதில் நடவடிக்கை எடுப்பேன்னு வீராப்பா பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுவாங்கிறது இன்னும் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். பங்குச் சந்தை வந்து இந்த மாரி வீழ்ச்சி அடையிற போது முதலீட்டாளர்கள் வந்து என்ன செய்யணும்? பங்குச் சந்தைங்கிறது நல்ல பணம் பண்றதுக்கு ஒரு நல்ல இடம். அற்புதமான இடம். நெறைய பேர் பணம் பண்றாங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பண்ணவங்களும் இருக்காங்க. ஆனா, அத எப்படி பயன்படுத்துறோங்கிறத பொறுத்து இருக்கு. அது என்னன்னா, நீங்க வந்து நல்ல நிறுவனத்தினுடைய பங்குகள கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி, சேர்த்து ரொம்ப நாளைக்கு, ரொம்ப வருஷத்துக்கு வச்சுக்கிறது தான் அதற்கான வழி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் அவன் பப்ளிக் இஷ்யூ வந்தது 2008ல. அப்போ அவன் குடுத்தது ரூ. 850 குடுத்தான். அந்த ரூ. 1 ஷேரு 2 முறை போனஸ் குடுத்துருக்கான். 1 ஃபார் 1, 1 ஃபார் 1. இப்ப பார்த்தா 20 ஆண்டுல கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 18 மடங்கு ஆயிருக்கு. 20 ஆண்டுல 18 மடங்குன்னு எங்கேயாவது கிடைக்குமா? நடுவுல எவ்வளோ டிவிடெண்ட் குடுத்துருக்கான். இப்ப லாஸ்ட்டா ரூ. 125 குடுத்தோம். ரூ. 1 ஷேருக்கு டிவிடெண்ட். ரூ. 3000 ஷேருக்குன்னு தான் அர்த்தம் அது. ரூ. 1 முகமதிப்பு இருந்தாலும். அது மாரி மாருதி பார்த்தீங்கன்னா, ரூ. 125 பப்ளிக் இஷ்யூ வந்தான். இன்னைக்கு வந்து ரூ. 11,000 விக்குது. அது எத்தன மடங்கு விக்குது? 2004லயே அது வந்தான். அவனும் 2002ல வந்திருப்பானா. அவனும் ஒரு 20 வருஷத்துல 60, 70 மடங்கு ஆயிருக்கு.
அப்போது இது மாதிரி நல்ல நிறுவனங்கள் இப்போ நடுவில் இந்த 20 வருஷத்தில் என்ன ஆயிருக்கும், 2008 ஒரு அமெரிக்க பிரச்சனை வந்தது, 2012 ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது, திருப்பி வந்து கொரோனா வந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பங்குகளை வச்சுருக்கவங்க நல்லா லாபம் பார்த்துருக்காங்க. நடுவில் வந்து தேவைக்கு கொஞ்சத்தை விற்றுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நீண்ட கால முதலீட்டுக்கு மிக நல்ல நிறுவனங்கள், இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நம்ம ரெக்கமெண்டேஷனுக்காக பேர் சொல்லலை, உதாரணங்களுக்காக நம்ம சொல்கிறோம். அவங்கவுங்க பார்த்து தேர்ந்து வாங்கிப்பாங்கன்னு வச்சுங்க, ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் அது மாதிரி வாங்குறது ஒரு முறை. 2வது, ஐயா எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு வேறு வேலைகள் இருக்குது, நான் பார்க்கணுன்னா, நீங்கள் 10, 20 ஆண்டுகளாக மியூச்சுவல் ஃபண்டு போட்டவங்க இன்றைக்கி பெரும்பணத்தோடு இருக்காங்க. சில ஆயிரங்கள் போட்டதே வந்து நல்ல லட்சங்களாயிருக்கு, லட்சங்களில் போட்டது கோடிகளாயிருக்கு. அப்போது நீங்கள் பங்குச்சந்தையில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே வரணும். தொடர்ந்து நீங்கள் சீட்டு கட்டுற போது மாதம் மாதம் கட்டிட்டு வந்தால் கசுறு போக நமக்கு வந்து 12 மாதம் கழிச்சோ 24 மாதம் கழிச்சோ ஒரு நல்ல தொகை கிடைக்கிற மாதிரி, நீங்கள் ஒரு 5 வருஷத்து சீட்டு, ஒரு 7 வருஷத்து சீட்டுங்கிற மாதிரி நம்ம இதை பங்குச்சந்தையை கட்டணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கட்டலாம். பங்குகள் கொஞ்சம் பரஸ்பர நிதி. தங்கம் வந்து முன்னாடி அப்படி இல்லாமல் இருந்தது. தங்கமும் இப்போ நானும் தான் கேமில் இருக்கேன், நானும் விலையேறுவேன்னு சொல்லி பங்குச்சந்தையை காட்டிலும் அதிகமாக உயருது. இப்படியே உயராது என்பது உண்மைதான். ஆனால் இப்படியே நான் உலகத்தில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தால் தங்கம் வந்து இன்னும் ஏறிக்கிட்டே தான் போகும். அதனால் தங்கத்தையும் ஒரு பகுதி நம்முடைய மொத்த முதலீடுகளில் ஒரு 5, 10, 15, அதிகபட்சம் ஒரு 20% தங்கமாக வைத்துக்கொள்ளலாம். ஒரு அதிகபட்சமாக 20% பங்குகளாக வைத்துக்கொள்ளலாம். நான் வயது 35, 40 இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய சக்திக்கு தகுந்து உங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் கூட பண்ணலாம். கொஞ்சம் எஃப்டி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு சொந்த வீடு வேணும். இந்த மாதிரி வந்து இது அசெட் அலோகேஷன் சொல்லுவோம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து போட்டுக்குங்க. இதை ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாடுங்க. இது ஒரு 20-20 மாதிரி விளையாடக்கூடாது. இன்றைக்கே நான் வந்தேன், 2 ஓவர்லேயே நான் அடிக்கணும், இப்போயே நான் லாபம் பண்ணணும்னா அது இது இடம் இல்லை. நீங்கள் வந்து இதை லாங் டேர்மாக தான் அதை பார்க்கணும். லாங் டேர்மாக பார்த்தா இந்த இவ்வளோ ட்ரம்ப் பிரச்சனைக்கு அப்புறம் ஸ்டேட் பேங்க் நல்லா தான் இருக்க போகுது, HDFC பேங்க் நல்லா தான் இருக்க போகுது, டாடா கன்சல்டன்சி நல்லா தான். ஏன்னா பெரிய நிறுவனங்கள் பெரிய ஆளுங்களை வச்சு எப்படியாவது மேனேஜ் பண்ணி ஒரு கடுமையான சூழ்நிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. இதுதான் அணுகுமுறை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.